ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி செஃப் மாம். நம்ம இப்போ பார்க்குறது தட்டைப்பயிறு புளிக்குழம்பு. தட்டைப்பயிறு கூடயே நம்ம கத்திரிக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு செய்யலாம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு 2 சின்ன தக்காளி எடுத்திருக்கேன், 2 உருளைக்கிழங்கு, ஒரு 5 கத்திரிக்காய், 3 ஸ்பூன் தட்டைப்பயிரை வந்து ஃபஸ்ட்டே வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக புளியை கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பேன் அடுப்பில் வச்சு பேன் நல்லா காஞ்சதும் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம 2 சின்ன தக்காளியை வந்து கட் பண்ணி எடுத்து போட்டுக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும். இது கூட ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் போட்டுட்டு நம்ம ஒரு கிளறி விட்டுட்டு அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பேனில் எண்ணெய் 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். கடுகு 1/4 ஸ்பூன், உளுந்தப்பருப்பு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூடவே பாதி பெரிய வெங்காயத்தை வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்து போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு பச்சை மிளகாய் வந்து 4 கீறி போட்டிருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்தது நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு உள்ள சேர்த்திக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா, நீங்கள் கருவாடு சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒரு நல்லா கருவாடு ஒரு 10 கருவாடு வந்து நம்ம நல்லா அலசிட்டு க்ளீன் பண்ணி இது கூட போட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா, கருவாட்டு குழம்பு டேஸ்ட் மாதிரி நல்லா புளியெல்லாம் ஊற்றுறனால நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டு கிட்டத்தட்ட வந்துடும். உப்பு போட்டுக்கலாம் 1 ஸ்பூன். எல்லாம் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ இது எண்ணெயில் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். நம்ம மூடி வச்சுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத கலந்துக்கலாம். இது கூடவே மிக்ஸி ஜார் அலசி அதையும் நம்ம கலந்துக்கலாம். இப்போ நீங்கள் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்தியே ஊற்றிக்கலாம். காயில் நல்லா கலந்து வர்ற மாதிரி நம்ம வேக வச்சுருக்கிற தட்டைப்பயிரையும் இது கூட சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மறுபடியும் மூடி வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியும் நம்ம அது கூட சேர்த்திட்டு தண்ணி உங்களுக்கு வந்து எப்படி அளவாக வேணும்னா வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருக்கேன். இது நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் தண்ணியாக தெரிஞ்சுதுன்னா இன்னொரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா கெட்டியாயிரும். இது காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை மேலே தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பாத்திரத்துக்கும் மாற்றிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாட்டுக்கு லஞ்சுக்கெல்லாம் நம்ம கொண்டு போகிறக்கு இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.